அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசைக்குத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். பூர நட்சத்திர பலன், அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரம் இருக்கு, 9 கிரகங்கள் இருக்கிறது. இந்த 9 கிரகங்களுக்கும் மூன்று நட்சத்திரங்களாக 27 நட்சத்திரங்களும் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம பிறக்கும் பொழுது இந்த 9 கிரகங்களும் 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் இருந்தாகணும். அந்த வரிசையில் மனோகாரகன், உடல் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம். அதை வச்சு தான் ராசி கணக்கிடப்படுகிறது. ராசியை வச்சு தான் சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் கணக்கிடப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமாக வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி கணக்கிடுறதுக்கும் இந்த ஜென்ம நட்சத்திரம் தான் உதவி செய்யும். இப்போ ஒருத்தர் அனுச நட்சத்திரத்தில் பிறக்கிறார் அப்படின்னா, இந்த அனுச நட்சத்திரத்துடைய கிரகம் எது? சனி. அப்போ அவர் ஃபஸ்ட்டு பிறக்கக்கூடிய திசை வந்து சனி மகாதிசை, அடுத்தது புதன் திசை, இப்படி வரும். அப்போ ஒருவருடைய தசாபுத்தியை தீர்மானிக்கிறதுக்கும் ஜென்ம நட்சத்திரம் தான் உதவி செய்கிறது. அப்போ இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஜென்ம நட்சத்திர வரிசையில் பூர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் அவருடைய பொதுவான பலன்கள் என்ன, அவர் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்களை செய்தால் அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், அவர் வாழ்க்கையில் அதிர்ஷ்டகர மனிதராகவும் வெற்றி பெற்ற மனிதராக மாறுவதற்கான வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள்லாம் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் வருது. காலச்சக்கரத்துக்கு 5வது ராசி சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் வருது. சுக்கிரனுடைய நட்சத்திரம், பார்வதி பிறந்த நட்சத்திரம், அதாவது பார்வதி ஆண்டாள், இவங்க 2 பேருமே பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரம் தான். அதனால தான் ஆடி மாதம் பூர நட்சத்திரம், ஆடி பூரம் சிறப்பு வாய்ந்தது, பார்வதி பிறந்த நாளுங்கிறதுனால. அதே போல் இந்த பூர நட்சத்திரத்துடைய பறவை அப்படின்னா கழுகு. அதே போல் பார்த்தீங்கன்னா இதோடைய மிருகம் பார்த்தீங்கன்னா எலியாக இருக்கும். மரம் வந்து பலாமரம். இந்த பூர நட்சத்திரத்துடைய மரம் பலாமரம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம், மிக அற்புதமான நட்சத்திரம். அதாவது பெண் பிள்ளைகள் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறது சிறப்பு. அதோட கூட சிம்மராசியில் இருக்கு இல்லையா, நிர்வாக திறமை, ஆளுமை திறமை, இவங்களுக்கெல்லாம் லேண்ட்மார்க் தேவையில்லை. இவங்க இருக்கிறதா லேண்ட்மார்க், கோடு நம்பர் ரோடு நம்பர்லாம் தேவையில்லை, இவங்க இருக்கிறதா லேண்ட்மார்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உடையவர்கள் தான் இந்த பூர நட்சத்திரக்காரவங்க. இவங்க இருக்கிற இடத்துக்கு இவங்க தான் அடையாளம். அந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த சொத்து பிரச்சனை, பாக பிரிவினை, இந்த பங்காளிகள் ஒரு 3 தலைமுறையாக 2 தலைமுறையாக சொத்து பிரிக்காமல் கிடந்து அந்த பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தான். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா நிலம் இட சம்பந்தமாக பிரச்சனை அடிக்கடி சந்திக்கக்கூடியவங்களும், அடிக்கடி நம்ம நிலம் நம்ம இடம்லாம் நம்ம பேரில் தான் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிறது இவங்கெல்லாம் நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு இந்த தட்டுறது, முட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். சின்ன காயங்கள் இந்த இதில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பூர நட்சத்திரம் தொடைய பலனா, அதாவது சின்ன விபத்துகள், பெரிய விபத்துகள் கிடையாது, சின்னதாக தட்டுறது முட்டுறது நடந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வேலை படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறது, அல்லது வேலை ரொம்ப நாள் கழித்து கிடைக்கிறது, வேலைக்கு அப்படியே வேலைக்கு போனாலும் பக்கத்தில் அந்த சக ஊழியர்களால் பிரச்சனையை சந்திக்கிறது, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடியவங்களும் இவங்க தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பொருத்தம் வந்து இவங்க பூர நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பாக சரியாக பார்க்கணும். இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அடிக்கடி பிரச்சனை, பிரிவினை, அந்த மாதிரியான அதிகமான விஷயங்களை சந்திக்கக்கூடியவர். இல்லைன்னா இவங்க பரம்பரையில் யாராவது திருமணம் ஆகாமல் இருந்து அந்த மாதிரி திருமணம் வாழ்க்கை பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூர நட்சத்திரம் சகோதர வர்க்கத்துக்கு தோஷத்தை செய்யக்கூடிய அமைப்பு. சகோதரருடைய ஜாதகத்தை ஒரு தடவை ஆராய்ஞ்சு பார்க்கறது நல்லது இந்த பூர நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வேகம் அதிகம், அவசர முடிவு, அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பீடானது. சிம்ம ராசியில் இருக்கு இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்யக்கூடியவங்க தான் இந்த பூர நட்சத்திரக்காரவங்க. கோபம் அதிகமாக வரக்கூடியவங்க இந்த பூர நட்சத்திரக்காரவங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு திசை என்ன திசை வரும்? சுக்கிர திசை வரும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் இல்லையா, பார்த்த சுக்கிர திசை 1, 2, 3, 4 பாதத்தில்
செல் நீக்கி இருப்பு திசைன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அப்போ சுக்கிர திசை பிறக்கும் பொழுதே சுக்கிர திசையோடு பிறக்கிறார். அப்போ அந்த பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா குடும்ப செல்வ செழிப்பு, ஆடம்பரம், வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு கட்டக்கூடிய யோகம், வெளிநாட்டு யோகம், இந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையிலேயே பிறப்பாங்க. அப்போ பிறக்கும் பொழுதே உங்கள் குடும்பம் செல்வ செழிப்பு அடையும். அடுத்து சூரிய மகாதசை ஒரு 6 வருஷம் நடக்கும். மெயினாக அந்த 6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பங்காளி சண்டை, சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் அதிகமாக சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அது சந்திர மகாதிசை மிக அற்புதமான திசை. அதாவது வெளிநாட்டு யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், விவசாய சம்பந்தமான யோகம், அதாவது நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, போர் அடிக்கிறது, விவசாய சம்பந்தமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஆடு மாடு விவசாயம், செல்வ செழிப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் மகாதிசை பூமியால் யோகம், பூமி வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், இடம் வாங்கக்கூடிய யோகம், ரியல் எஸ்டேட் மூலமாக வருமானம், பூமி சம்பந்தமான வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். இயந்திரத்தை வைத்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, இயந்திரம் வைத்து தொழில் செய்து அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக செவ்வாய் மகாதிசை அதை விட அற்புதமான பலன்களாக இருக்கும். அடுத்து ராகு மகாதிசை. ஆக இவர்களுக்கு இந்த சூரிய மகா திசையை தவிர பாக்கி இருக்கக்கூடிய திசை அனைத்துமே மிகச்சிறப்பான நல்ல பலன்களையே தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய நட்சத்திரம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். அதாவது சந்திராஷ்டமத்தை தவிர்த்து இவங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாளில் புது முயற்சிகளோ புது தொழில் தொடங்குறதோ அல்லது திருமண பொருத்தத்திற்கோ உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தவிர்ப்பது நல்லது. இவங்களுக்கு பூர நட்சத்திரக்காரங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகாது. இவங்களுக்கு தனதாரை என்று சொல்லக்கூடிய சூரியனோட நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரம் வர நாட்களில் செய்யக்கூடிய தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். அந்த தினம் புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு சிறப்பான நாளாக இருக்கும். கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் வரும் பொழுது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மெயினாக இவங்க பிடிக்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா முருகப்பெருமான். வாழ்நாள் புறாமே முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு வாழ்நாளில் வெற்றிகரமான மனிதராகவும் அதிர்ஷ்டகரமான மனிதராக மாற்றுவதற்கு பெரிதும் உதவும். வருடத்துக்கு ஒரு முறையாவது இவங்க மலை மேலில் இருக்கிறாங்களே முருகன், மலை மேலுள்ள முருகனுக்கு சென்று வெட்டிவேர் மாலை அல்லது செவ்வரளிப்பு மாலை பன்னீரால் அபிஷேகம் செய்து பேர் நட்சத்திரம் சொல்லி வரும் பொழுது இவங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளால் வாழ்விலே ஒரு நாளும் தோல்வி அடையாமல் வெற்றி பெற்ற மனிதர்களாக மாறுவார்கள். அடுத்ததாக பார்வதி ஆண்டாள் இவங்களுடைய வழிபாடு செய்யும் பொழுதும், ஏன்னா இது நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட நட்சத்திரம், பெண் கிரகத்தோட நட்சத்திரம் இல்லையா? அப்போ பார்வதி ஆண்டாள் வழிபாடு செய்யும் பொழுதும் இவர்கள் வாழ்க்கையிலேயே செல்வ செழிப்போடும் சீரோடும் வாழக்கூடிய அமைப்பாக இருக்கும். முடிந்தவரை இவர்கள் முருகப்பெருமான் வழிபாடு, அடுத்ததாக பார்வதி ஆண்டாள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்கள் வாழ்விலே வெற்றி பெற்ற மனிதர்களாக மாறுவார்கள் என்று கூறி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது இவருக்கு ஏற்படணும் இல்லை, இவங்க குடும்பத்துக்கு கூட ஏற்படலாம். ஆப்ரேஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சாலே அது அத்தனை தோஷமும் விலகிடும். அப்போ வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக போகணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடும் ஆண்டாள் பார்வதி வழிபாடு செய்யும் பொழுது இவர்கள் பூர நட்சத்திரக்காரர்கள் வாழ்விலே வெற்றி பெற்ற மனிதர்களாக மாறுவார்கள் வாழ்நாள் முழுவதும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.